வணக்கம் நண்பர்களே, நலமா இருக்கீங்களா? நம்ம கன்னியுடைய ராசி பலன் சேனல் மூலமா நமது கன்னிராசிக்கான பிரத்யேகமான ராசி பலன்களை தினமும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. புதிய வீடியோக்களை டெய்லி உங்கள் மொபைலில் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெறலாம். மறக்காம நம்ம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் முக்கிய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். இன்றைய தினம் 1/3/2022 செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் மாசி மாதம் 17ஆம் நாள். சூரிய உதயம் காலை 6:28 நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் அதிகாலை 1:30 முதல் 2:30 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை. குளிகை காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. திதி இன்று அதிகாலை 2:51 வரை திரியோதசி, பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:58 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். புனர்பூசம் நட்சத்திரத்திற்கு இன்று சந்திராசிரமம் அமைந்துள்ளது. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய கிரக நிலைகள்: ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி, சுக்கிரன் மற்றும் செவ்வாய், கும்பத்தில் குரு, சந்திரன், புதன் மற்றும் சூரியன். நமது கன்னிராசிக்கான இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகளை காணலாம். இன்றைய தினம் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி, சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. மேலும் ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவானுடன் சூரியன், சந்திரன் மற்றும் புதன் ஆகிய 4 கிரகங்களும் ராசிக்கு 7ஆம் இடத்தில் ஒன்றாக உள்ளன. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது மனக்கவலைகள், உங்களது ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைய பெறுங்க. நமது கன்னியுடைய ராசி பலன் சேனலை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தா தான் இன்றைக்கி தினத்திற்கு நமது கன்னிராசி நண்பர்கள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுங்கிற முக்கியமான விஷயங்களையும் அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண்ணையும் தெரிஞ்சுக்க முடியுங்க. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோ முழுமையாக பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறந்துடாதீங்க. இன்றைய தினம் உங்களுக்கு உங்களுடைய மனக்கவலைகள், உங்களது நீண்ட நாள் பிரச்சனைகள் கூட இப்பொழுது தீரக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பெறுங்க. உங்களுக்கு இன்றைக்கு பிரச்சனைகள் தீர்றதுனால கண்டிப்பாக மனசில் ஒரு அமைதி கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அமைப்பெறுங்க. இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையை உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை இன்றைய தினம் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு கமிஷன்கள், டிவிடெண்ட் மூலமாக, ராயல்ட்டி மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு தினமாக இன்றைக்கி நீங்கள் அதிகரித்து காணப்படுவீங்க. இன்றைய தினம் உங்களுக்கு மனமகிழ்ச்சி அதன் மூலமாக அதிகரிக்கும். இன்றைய தினம் விளையாட்டை விட எதிர்காலம் தான் ரொம்ப முக்கியம். எதிர்காலத்தை நீங்கள் திட்டமிடுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறத உணர்ந்து செயல்படுறது ரொம்ப அவசியங்க. இன்றைய தினம் விளையாட்டு போக்கா நீங்கள் இருப்பது உங்களுக்கு எதிர்காலத்திற்கான சில சிக்கல்களை ஏற்படுத்திவிடும் என்பதால் எதிர்காலம் குறித்த பிளான்களை செய்து கொள்ள இன்றைய தினத்தின் ஓய்வு நேரத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. இன்றைய தினம் உங்களது வீட்டையோ அல்லது அலுவலகத்தையோ நீங்கள் வேறு இடத்துக்கு மாற்றலாங்கிற எண்ணங்கள் அதிகரித்து காணப்படுவீங்க. இன்றைய தினம் உங்களுக்கு இடமாற்றம் குறித்த அதிகமான சிந்தனைகளும் ஆர்வமும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமையப்பெறுங்க. இன்றைய தினம் நீங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கலாங்க. ஆனால் சற்று அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டுங்க. இருந்தாலும் நீங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு சிறந்த தினம் இன்னைக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் அதன் மூலமாக உண்டுங்க. இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலர் உங்களை மகிழ்விக்கும் நல்ல ஒரு செயலை செய்ய வாய்ப்புகள் உள்ளதுங்க. அதன் மூலமாக உங்களுக்கும் உங்களது மனம் கவர்ந்த காதலருக்கும் நல்ல ஒரு இனிமையான மகிழ்ச்சியான வாழ்வு இன்றைய தினம் அமைப்பெறுங்க. இன்றைய தினம் நீங்கள் பிஸ்னஸோட இன்றைய தினம் உங்களது காதலை கலக்காதீங்க. அதனால் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது தோற்றத்தை, உங்களுடைய அப்பியரன்ஸை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய வகையில் நீங்கள் அதிக ஆர்வம் செலுத்துங்க. அதனால் நீங்கள் இன்றைக்கி மனம் கவர்ந்த காதலருடன் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு இம்ப்ரெஸ் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் அமைய பெற முடியுங்க. இன்றைய தினம் தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு வளர்ச்சியில் இன்றைய தினம் நீங்கள் தொழிலில் காண முடியுங்க. தொழில் மிகச்சிறந்த ஒரு நல்ல முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய ஒரு வகையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மனமகிழ்ச்சி அதனால உண்டுங்க. உங்களோட உடல் நோய்கள் ஏதாவது தொந்தரவு பண்ணிட்டு இருந்ததுன்னா அப்படின்னா இப்பொழுது அந்த உடல் நோய்கள் நீங்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான தினமாக அமைய பெறுவீங்க. இதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக மனமகிழ்ச்சிகள் உண்டுங்க. இன்னைக்கு உங்களுக்கு தொழிலும் மனமகிழ்ச்சிகள் உண்டு, உடல் ஆரோக்கியத்திலும் மனமகிழ்ச்சிகள் உண்டு, குடும்பம் மூலமாகவும் மனமகிழ்ச்சி உண்டுங்க. இன்றைய தினம் குடும்பத்தில் அமைதி, ஒற்றுமை, சந்தோஷம் ஆகியவை மேலோங்கி காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்னைக்கு அமைய பெறுவீங்க. அதனால் இன்னைக்கு உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல நன்மைகள் தான் நடக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு கூட்டு வியாபாரம் செய்பவர்களாக இருந்தால் நீங்கள் கூட்டாளிகளிடம் சில பொறுப்புகளை நீங்கள் ஒப்படைச்சிருப்பீங்க. அந்த பொறுப்புகள் நல்ல விதமாக முடிவடையக்கூடிய ஒரு அற்புதமான தினம் அமைப்பறதுனால அதன் மூலமாகவும் உங்களுக்கு மன நிம்மதி கண்டிப்பாக உண்டுங்க. இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் கிரீன் கலரை யூஸ் பண்ணலாங்க. மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் 8ங்க.
இன்றைய தினம் உங்களுக்கு எதையுமே செஞ்சு முடிக்க முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு தைரியமும் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமைப்பெறுங்க. அதன் மூலமாக இன்றைய உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை உங்களை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய வகையில் எல்லா விதமான ஒரு அனைத்து முயற்சிகளும் இன்னைக்கு மேற்கொள்வாருங்க. அதனால இன்னைக்கு உங்களது இல்வாழ்க்கை மிகச்சிறந்த ஒரு நல்ல பலனை அளிக்கக்கூடியதாகவே அமையுங்க. இதனால் குடும்பத்திலும் மன மகிழ்ச்சி மற்றும் அமைதி பெருகக்கூடிய ஒரு அற்புதமான தினமா இன்றைய தினம் அமையுங்க. நமது கன்னிராசி அன்பர்களுடைய நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாங்க. அதுக்கு முன்னாடி நமது கன்னிட்டுடைய ராசி பலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆல்பதை அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்றுங்க. இன்றைய தினம் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு என்னென்ன உதவிகள் வேணுமோ அனைத்துமே கிடைக்குங்க. இன்னைக்கு உங்களது அலுவலகத்தில் ஆகட்டும் உங்களது குடும்பத்தில் ஆகட்டும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு உதவிகள் கிடைக்குங்க. அலுவலகமாக இருந்தால் இன்றைக்கு உயரதிகாரிகளுடைய உதவிகள் கிடைக்குங்க. வீட்டில் இருந்தால் குடும்ப உறுப்பினர்களோட உதவிகள் கிடைக்கும். அதனால உங்களுக்கு கண்டிப்பாக மன மகிழ்ச்சி உண்டுங்க. இதன் மூலமாக எதையுமே செஞ்சு முடிக்க முடியும், நமக்கு நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குங்கிற ஒரு எண்ணம் உருவாங்க. அந்த எண்ணம் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த எண்ணம் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல தன்னம்பிக்கையும் ஒரு புதிய தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் அமையுங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலை எல்லா காரியத்திலுமே இருக்குங்க. அதுவும் உங்கள் நெருக்கமானவர்கள், அண்டை வீட்டார், நண்பர்கள், உறவினர்கள் என உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறவங்க மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. இன்னைக்கு உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செஞ்சவங்க கூட இப்பொழுது நீங்கள் தோற்கடிக்கக்கூடிய ஒரு நல்ல வகையில் இருப்பீங்க. இது உங்களை யாருமே இன்னைக்கு சூழ்ச்சி செஞ்சு வஞ்சகப்படுத்தி உங்களை வெற்றி கொள்ள முடியாது. நீங்களே இன்றைய தினம் வெற்றிசாலியாக மாறுவீர்கள். இன்றைய தினம் சூழ்ச்சிகள் அனைத்தையும் தடைகள் அனைத்தையும் தகர்த்தெறியக்கூடிய ஒரு நல்ல தினமாக நீங்கள் அமைய பெறுவீங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு இடமாற்றம் குறித்த சிந்தனைகள் அதிகமாக காணப்படுங்க. இன்னைக்கு உங்களது பழைய நினைவுகள் மூலமாக உங்களது செயல்பாடுகளில் சற்று காலதாமதம் ஏற்படலாங்க. அதனால பழைய நினைவுகளை அசை போட்டு இன்றைய தினத்தில் பழைய கசப்பான நினைவுகளை அசைப்படுவதை நீங்கள் தவிர்த்துறது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற சிந்தனைகள் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். எதிர்காலத்துக்காக என்ன செய்யலாம் அப்படின்ற பிளானை நீங்கள் இன்னைக்கு செய்யலாங்க. அது உங்களுக்கு நல்ல கை கொடுக்கக்கூடியதாக அமையுங்க. இன்னைக்கு அதை நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையை அமைப்பதுனால ஆர்வம் கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்குங்க. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. நீங்க பிடிக்கலனாலும் என்ன பிடிக்கல அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்கன்னா நம்ம வீடியோவை நம்ம இம்ப்ரூவ் பண்றதுக்கு அது உதவியா இருக்கும். ஸோ மறக்காம பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இந்த ராசி பலன்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.